அன்பான சகோதர சகோதரிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம எல்லாரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரொம்ப ஆசையா கடமையா ஓதுற சூறா எது? சூரா அல் கஹ்ஃப் தானே. ஆனா நம்மில் 99% மக்களுக்கு தெரியாத ஒரு மாபெரும் ரகசியம் இந்த சூறாவுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த திருக்குரானின் மிகச் சரியான நடுப்பகுதியில, அதாவது மையப்புள்ளி, அல்லாஹ் ஒரு விசித்திரமான வார்த்தைய வச்சிருக்கான். அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இஸ்லாமிய வரலாற்றையே உலுக்கிய ஒரு மாபெரும் எச்சரிக்கையும் ரகசியமும் இருக்கு. அது என்ன வார்த்தை? அது ஏன் குரானோட நடுப்பகுதியில இருக்கு? வாங்க இன்னைக்கு அத பத்தி ரொம்ப யதார்த்தமா பேசி தெரிஞ்சுக்குவோம். தோழர்களே, நீங்க இந்த வாரம் சூரா கஹ்ஃப் ஓதும்போது 19வது வசனத்தை எடுத்து பாருங்க. அந்த வசனத்தோட நடுவுல ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வரும். அந்த வார்த்தை இதுதான், ஃபலயத்த லத்தப். இதோட நேரடி பொருள் என்ன தெரியுமா? அவர் மிகவும் எச்சரிக்கையாக அல்லது சாதுரியமாக நடந்து கொள்ளட்டும் என்பதுதான். புகைவாசிகள் 309வது வருஷம் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு வாங்கிட்டு வர ஊருக்குள்ள ஒருத்தரை அனுப்பும்போது இந்த வார்த்தைய சொல்றாங்க. நீ ஊருக்குள்ள போகும்போது யாருக்கும் சந்தேகம் வராதபடி ரொம்ப எச்சரிக்கையா நடந்துக்கோன்னு சொல்றாங்க. இங்கதான் அல்லாஹ் ஒரு மாபெரும் கணக்கீட்டு அற்புதத்தை வச்சிருக்கான். குரான்ல உள்ள மொத்த எழுத்துக்களை கணக்கிட்டு பார்த்தா இந்த வலயத்தலத்தஃப் என்ற வார்த்தையில இருக்கிற எழுத்து தான் குரானோட மிகச் சரியான பாதி ஆகும். பழங்கால குரான் பிரதிகள்ல இந்த வார்த்தை மட்டும் மற்ற வார்த்தைகளை விட தடிமனான எழுத்துக்கள்ல எழுதப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, உஷாரா இருங்கன்னு அல்லாஹ் நமக்கு காட்டுற எச்சரிக்கை இது. சரி, அல்லாஹ் ஏன் இந்த எச்சரிக்கை வார்த்தைய குரானோட நடுப்பகுதியா ஆக்கினா? இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் நம்ம சகோதரிகளுக்கும் இதனால என்ன பயன் இருக்கு? என் அன்பான தோழமைகளை, இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் குழப்பங்கள் நிறைஞ்சது. நமது ஈமான திருட பல வழிகள்ல சோதனைகள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நாம எப்படி வாழணும்னு அந்த குகைவாசிகள் மூலமா அல்லாஹ் நமக்கு கத்துக் கொடுக்கிறான். அதுதான் வலயத்த லத்தஃப். மிக எச்சரிக்கையாக சாதுரியமாக மென்மையாக நம் ஈமானை பாதுகாக்கணும். நாம செய்யற தர்மமா இருக்கட்டும், மத்தவங்க கிட்ட பேசுற வார்த்தையா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப செம்மையா, ரொம்ப மென்மையா இருக்கணும். அதுதான் இந்த குழப்பமான உலகத்துல இருந்து நம்மை காப்பாத்தும். அன்பான தோழமைகளே, இனிமே நீங்க குரான் ஓதும்போது இந்த வார்த்தை வந்தா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த மாபெரும் எச்சரிக்கைய மனசுல நினைச்சு பாருங்க. 99% பேருக்கு தெரியாத இந்த வியப்பூட்டும் ஆன்மீக ரகசியம் உங்களுக்கு புதிய தகவலா இருந்தா கமெண்ட்ல சுப்ஹானல்லாஹ்னு பதிவிடுங்க. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் குடும்பத்தினருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு குரானோட அந்த அற்புதத்தை அவங்களுக்கும் புரிய வைங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தோழமைகளை. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான